அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் எலிப்படை என்ற கதையை நாம் இன்று கேட்கவிருக்கிறோம். அதாவது எலிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களை பிடிச்சி தின்ற பூனையை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த எலிகள் எல்லாம் இந்த பூனையை ஒரு நாள் நம்ம விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஒன்றா சேர்ந்து இந்த பூனைக்கிட்ட சண்டைக்கு போச்சுங்க. சண்டைக்கு போகும்போது இந்த பூனை என்ன பண்ணுச்சு, ஒரு எலி ரெண்டு எலி அப்படியே பிடிச்சி கடிக்க ஆரம்பித்த உடனே எல்லா எலிகளும் பார்த்து சிதறடித்து நாலா பக்கமும் ஓடுது. பயத்தில் நாலா பக்கமும் ஓடி அங்கங்கே மறைஞ்சிக்கிச்சிங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லா எலிகளும் மறுபடியும் ஒன்றா கூடுது. அதாவது நாம் வலிமையான ஒரு தலைவரினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் போகிறதுனால தான் இப்படி சிதறி போகிறோம். நமக்குள்ள தலைவர் வேணும், அந்த தலைவரையும் நமக்கு ஈஸியாக அடையாளம் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிகள்லாம் ஒன்றா முடிவு பண்ணுதுங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி இதுதான் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு சில தலைவர்களை தேர்ந்தெடுத்துக்குவோம். அவங்க ஒரு படைக்கும் தலைமை தாங்கட்டும் அப்படின்ட்டு அந்த தலைவர் எலிக்கு நம்ம தலைவரை கிரீடம் வைப்போம்னு சொல்லிட்டு குச்சிகளால் கிரீடம் செஞ்சு தலைவர் எலிக்கு வச்சிருச்சிங்க. தலைவர் எலிக்கு கிரீடம் வச்சோடனே அந்த தலைவர் எலியினுடைய தலைமையில் ஒரு படையாக அணி திரண்டு நிற்கிது பூனையை தாக்கிறதுக்கு. இப்போ இந்த பூனை வந்தோடனே இந்த எலிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பூனைக்கிட்ட சண்டைக்கு போகலான்னு போச்சுங்க. வழக்கம் போல் இந்த பூனை என்ன பண்ணிச்சு, ஒரு எலியை ரெண்டு எலியை பிடிச்சி கடிச்சிது. கடித்த உடனே அந்தந்த எலியும் பயத்தில் மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணிது, எலி வலைக்குள்ளே போய் நுழைஞ்சிது. எல்லா எலிகளும் அது போல் ஓடி மறைஞ்சிக்கிச்சிங்க. ஆனால் இந்த தலைவர் எலிகளால் மட்டும் வலைக்குள்ளே போக முடியல. ஏன்னா தலைக்கு மேலே தான் கிரீடம் இருக்குது. அதால் வலைக்குள்ளே போக முடியாமல் வலைக்கு வெளியிலே இருந்து பூனைக்கிட்ட ஈஸியாக மாட்டிக்கிச்சு. அந்த பூனைக்கு அன்றைக்கே நல்ல விருந்தாக அமைஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நமக்கூட அப்படி தான். எப்பயுமே ஒரு எதிரிக்கிட்ட மோதுறோன்னா அந்த எதிரியினுடைய வலிமை என்ன, நம்மளால் முடியுமா, இவங்களோட மோத முடியலன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அந்த சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நாம் இடத்த மாற்றிக்கணும், இல்லை நாம் பாதுகாப்பாக இருந்துக்கிற வழியை நாம் தேடிக்கணும். அதுக்கடுத்து இன்னொன்று, நமக்கு தான் பதவி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு தலையில் எலி கிரீடம் வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி நம்ம தகுதி இல்லாமல் நம்ம பதவிகளை வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, இந்த கிரீடத்தை வச்ச எலிகள் பூனைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நாமும் இந்த பதவிகளால் சில நேரங்கள் அழிஞ்சு போக நேரிடும். அதனால் என்றைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாம் கவனமாக நடந்து கொள்வது சிறந்தது.